வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, குக் வித் கோமாளியில் சிருஷ்டி செஞ்சம் கிறிஸ்பி பேபி கார்ன் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கிறிஸ்பி பேபி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு பேக்கெட் பேபிகார்னை வந்து இது போல் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து இந்த மாவில் வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ பேபிகார்ன் எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மசாலாவில் கலந்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கலாம். பேபிகார்ன் பொரிக்கும் போதில் எண்ணெய் நல்லா சூடாக மீடியம் ஹையில் வச்சு பொரிச்சிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போதில் பேபிகார்ன் வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதனால் மீடியம் ஹையில் வச்சு பேபிகார்னை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேபிகார்னில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் பேபிகார்ன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு இதில் 4-5 பல்லு பூண்டும், ஒரு துண்டு இஞ்சி, இது ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குடமிளகா, இதையும் அதே ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் குடமிளகா இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் குடமிளகா நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த சாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் பேபிகார்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேபிகார்ன் சேர்த்துட்டு ரொம்ப கலக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டால் போதும். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக இது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்த பிறகு லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ குக் வித் கோமாளியில் சிருஷ்டி செஞ்ச கிறிஸ்பி பேபிகார்ன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.